வணக்கம் வந்து நமஸ்கார். நான் உங்க ஹரிணிங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா PT 365 விஷன் ஐஎஸோட எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ட் கிளிம்ஸ் அண்ட் க்ரக்ஸ் நோட் பண்ணி உங்களோட கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கும் வந்து இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்ப்ளீட் அனாலிசிஸ் என்னென்ன வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தா, நியூஸ் பேப்பரை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் நம்ம வந்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இஷ்யூ ரிலேட்டட் டு த கான்ஸ்டிடியூஷன். இது கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு தென் எல்லாமே நான் பண்ணணுமா, எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் 2024 ஃபிலிம்ஸ்க்கு ரிலேட்டடான எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நான் வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணணுமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா கண்டினியூ பண்றேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்னோட சிசார் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. March 15 கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது, லிமிடெட் சீட்ஸ் தான், சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஷ்யூ ரிலேட்டட் டு த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமா நடந்த எல்லா இஷ்யூஸுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். ஸோ எல்லாருக்குமே பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் தெரியும். இது எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிருஷ்ணானந்த பாரதி கேஸ் வந்து நமக்கு அதில் தான் நமக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகி 50 இயர்ஸ் எடுத்துகிட்டு வந்து 50 இயர்ஸ் ஆகுது. ஸோ 50 இயர்ஸ் ஆனதுனால அதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கோம் நியூஸ் பேப்பரில். ஸோ அதனால அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கோட்பாடுகள் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கிருஷ்ணானந்த பாரதி கேஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு லாஸ் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னாலுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எதனா சேஞ்சஸ் எடுத்துட்டு வரதா இருந்தாலும் சரி, எதுல வந்து லா எடுத்துட்டு வந்தாலுமே அந்த விஷயம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணக்கூடாது, அடிப்படை கோட்பாடுகளை வயலேட் பண்ணக்கூடாது. அப்படி அதை வயலேட் பண்ணுச்சுன்னா அந்த லா வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் எடுத்துட்டு வரக்கூடிய லாஸ்க்காக கிருஷ்ணானந்த பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை தான் நம்ம இப்போ வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் இது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எப்படி பேசிக் ஸ்ட்ரக்சர் எவால்வ் ஆச்சு, எப்படி வந்துச்சு, நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு டேர்ம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே கிடையாது. 1973 கிருஷ்ணானந்த பாரதி கேஸ்க்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13 clause 2 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எந்த லா வந்து எனி லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாச்சும் லா வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக ஏறுமாறாக இருக்கிறதோ அந்த லா வந்து நல் அண்ட் வாய்டு, செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லா வந்து எக்ஸ்பிளைன் ஆர்டிகல் 13 clause 2 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட வெளிப்பாடாக தான் இருந்திருக்கும். என்ன கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் அமெண்டபிள் ஆர் நாட்? பார்லிமெண்டால ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ண முடியுமா, ஃபண்டமெண்டல் ரைட்டையோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றவோ குறைக்கவோ முடியுமா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதோட வெளிப்பாடுகளாக தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1950 கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஷெட்யூல் 9 இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 15ல சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மீன் பண்ணி கேசஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் கேஸ் தான் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AR கோபாலன் case versus state of Chennai. Then 1951 சங்கரி பிரசாத் versus யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன வேர்டிக் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்லிமெண்டால அமெண்ட் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த பார்ட்டையும் என்ன வேணாலும் வந்துட்டு பார்லிமெண்டால அமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் கொடுத்திருக்கும். அதே வேர்டிக்ட 1965 சஜான் சிங் versus ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ரிப்பீட் பண்ணிருப்பாங்க, பார்லிமெண்டால ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ண முடியும்னு. ஸோ 1967 கேஸ்ல அப்படியே அவங்களோட வேர்டிக்ட சுப்ரீம் கோர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. 1967 கோலக்நாத் versus ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be amended by the parliament. பார்லிமெண்டால ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு பார்ட்டியும் சரி ஃபண்டமெண்டல் ரைட்டையும் சரி அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனோட வெளிப்பாடா பார்லிமெண்ட் வந்து 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 1971 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 clause 4 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலையே எடுத்துட்டு வந்துட்டு
ஆர்டிகல் 368க்கு ஒரு நாமன்கிளேச்சர் கொடுத்திருப்பாங்க. ஸோ கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ ஆர்டிகல் 368 வந்து பார்லிமெண்ட்டுக்கு அமெண்டிங் பவர் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்லிமெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் ஒரு புது நாமன்கிளேச்சரே ஆர்டிகல் 368க்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 ஆட் பண்ணி ஆர்டிகல் 13ல இருக்கக்கூடிய எதுவுமே வந்துட்டு செல்லாது, பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணிக்க முடியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஆர்டிகல் 368 படி அமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஆர்டிகல் 13 கிளாஸ் 2க்கு இங்க இடம் கிடையாது, எதுவுமே இங்க அப்ளை ஆகாது. ஆர்டிகல் 368 படி பார்லிமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ணிக்க முடியும், குறைக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனோட வெளிப்பாடா நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1973ல கேசவானந்த பாரதி கேஸ் வந்திருக்கும். ஸோ கேசவானந்த பாரதி கேஸோட கிளிம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிற, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ்ல லேண்டுக்காக இதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த லேண்ட் கேஸ்ல இது எதை வந்து வயலேட் பண்ணுதுன்னா 25, 26, 31 அப்படின்ற 31 இப்ப ரிப்பீல் பண்ணிட்டாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்ப லீகல் ரைட்டா இருக்கு. ஸோ ஆர்டிகல் 25, 26 அது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த கேஸ்ல தான் இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஸோ தே அக்செப்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 368 படி நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ணிக்கலாம். பட் நாங்க ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம், நாங்க ஒரு பேசிக் டாக்ட்ரின் கொடுக்குறோம். ஸோ அந்த பேசிக் டாக்ட்ரின் படி தான் நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த லா எடுத்துட்டு வரதா இருந்தாலும் சரி, நீங்க எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னா, ஸோ அதுல வந்து பேசிக் பிரின்சிபலா இருக்கும். ஸோ அடிப்படை கோட்பாடுகள் லைக் சவரனிட்டி, தென் சுப்ரீமசி, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், இந்த மாதிரி ஜுடிஷியல் ரெவ்யூ, இது எல்லாமே வந்து அதுல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து வயலேட் பண்ற பட்சத்துல ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு லா எடுத்துட்டு வராங்கன்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது, அந்த லாவை கிடைக்க பெறாம பண்ணுது அப்படின்னா, வயலேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ வயலேட் பண்றதுனால அவங்க பார்லிமெண்ட் எடுத்துட்டு வந்த இந்த லா வந்து செல்லாது, நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுவே வந்து மறுபடியும் வரக்கூடிய ஃபர்தர் கேசஸ்லயும் ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட், மினரவா மில் கேஸ், இந்திரா சஹானி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ்ல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்றாங்க. டில் டேட் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது, சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு வந்ததான். ஆர்டிகல் 368 படி நீங்க வந்துட்டு ஆர்டிகல் 368 படி நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ணிக்கலாம், பட் பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் தான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து வி ஹாவ் தட் ஜுடிஷியல் ரெவ்யூ, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படின்றது இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷனுக்கு எதனா ஒரு லா எடுத்துட்டு வராங்க. இப்ப கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா, இப்ப புதுசா வந்து ஏதாச்சும் ஒரு லா எடுத்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து விமென்க்கு ரிசர்வேஷன் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விமென் ரிசர்வேஷன் வந்து இன்கன்சிஸ்டண்டா இருக்கு, பேசிக் ஸ்ட்ரக்சரோட இன்கன்சிஸ்டண்டா இருக்கு, ஏறுமாறாக இருக்கு, அந்த இதை வந்து பூர்த்தி பண்ணல அப்படிங்கும் போது, வயலேட் பண்ணுது அப்படிங்கும் போது அந்த லா வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றது என்ன பண்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரெவ்யூ. ஜுடிஷியரி வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட இன்டர்பிரட்டராகவும் கார்டியனாகவும் ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஜுடிஷியல் ரெவ்யூ மூலியமா ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எந்த ப்ரொவிஷனுக்கோ லாஸ் எடுத்துட்டு வரும்போது அது கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனோட இன்கன்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்னா ஜுடிஷியல் வந்து இன்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணி அது செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க, வயலேட் பண்ணுச்சுன்னா. ஓகே, ஸோ வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் இன் எனி பார்ட். தென் இது வந்து பார்லிமெண்டோட பவர். ஸோ பார்லிமெண்டோட பவர் என்ன, அமெண்டிங் பவர் என்ன அப்படின்றது நமக்கு சொன்னதும் இதுதான். தென் அதே மாதிரியே கான்ஸ்டிடியூஷன் வந்து லிவிங் டாக்குமெண்டா இன்னும் இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். தென் அதோட பிரின்சிபல்ஸ் வந்து கோட்பாடுகளை அதே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதும் என்னன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் லாக்கு ஒரு பெட் ராக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஸோ ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், வி ஹாவ் 3 பவர்ஸ். அதுக்கு வந்து ஒன்னோட ஒன்று செப்பரேட் ஆகி தான் இருக்கணும், அவங்கவுங்க வேலையை பண்ணணும், பட் பேலன்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதுல இப்ப NJAC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ NJAC என்னது, நேஷனல் ஜுடிஷியல்
ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில் அது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் இங்க வயலேட் பண்ணுச்சு அப்படின்றதுனால அதை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு லா எடுத்துட்டு வந்த உடனே வந்து இது வந்து ஆர்டிகல் 15 வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி இதை வந்து நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல நியூஸ்ல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரோட என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரின்னு சொல்றதுக்கு முன்னாடி we have a judiciary system எந்த மாதிரி independent and integrated judiciary. we have pyramidal structure, supreme court at the top and high court, அதுக்கு கீழே வந்துட்டு district court and அதுக்கு கீழே subordinate courts. இது எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் தான் இங்க சுப்ரீம் அத்தாரிட்டி. தென் எல்லாருமே வந்து இண்டிபெண்டா அவங்களோட இதை வந்து ஒர்க் பண்றதுக்கு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர்லயே வந்து என்ஷூர் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்ன வந்து நியூஸ்ல வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ஜட்ஜ் அசோசியேஷன் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன வேர்டிக் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியும் அதாவது லோவர் ஜுடிஷியரியுமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் லோவர் ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸுமே பேசிக் ஸ்ட்ரக்சரோட ஒரு பார்ட் தான். அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரோட பார்ட் கிடையாது அப்படின்றது கிடையாது. அதுவுமே இன்டகிரேட்டட் தான் ஆயிருக்கு. ஸோ ஜுடிஷியரின்றது யூனிஃபைடு ஜுடிஷியரி தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்டா இருந்தாலுமே அதோட டேர்ம்ஸ் அண்ட் பேஸ், பென்ஷன், அதோட சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இன்டகிரேட்டட் தான் ஆகியிருக்கு. இதுக்குன்னு தனி இல்லை, அதுக்குன்னு தனி இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ஒரே இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம கீ ஹைலைட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸுமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் அந்த இது இருக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் விங்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்சர் பேர்ல அண்ட் அந்த ஆஃபீஸர்ஸோட இதன் பேர்ல வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி வேலை செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அவங்க அதுல இன்டர்வென் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம டைரக்டா சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. தென் லோவர் ஜுடிஷியரியோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தரலாம். ஸோ ஹைகோர்ட் கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜஸ் கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜஸ் கோர்ட்ல 2 டைப் ஆஃப் கேஸ் நடக்கும். ஒன்று சிவில் சைடு, இன்னும் கிரிமினல் சைடு. ஸோ கிரிமினல் சைடு மர்டர் கேஸ், இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். தென் சிவில் சைட்ல வந்துட்டு பெட்டி கேசஸ், தென் மேரேஜ் ரிலேட்டட் கேசஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிவில் சைடில் பார்த்தீங்கன்னா முன்சிஃப் கோர்ட் தான் வந்துட்டு ப்ரியாரிட்டைஸ் கோர்ட், அப்பர் கோர்ட்டு, தென் அதுக்கு கீழே சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட். ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே அப்ரோச் ஆகணும்னா முன்சிஃப் கோர்ட். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் சைட் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி மெஜிஸ்ட்ரேட்டல் கோர்ட் போயிட்டு தென் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ஸ்ட்ரக்சரில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் ஹையர் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. தென் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்கட்டும், நார்மல் கிளேச்சராக இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நேம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்குமே தவிர மற்றபடி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தென் போஸ்டிங் அண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் வந்து ஹைகோர்ட்டோட கன்சல்ஷன் பேரில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்ல அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சதை பத்தின ஒரு நியூஸா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து கான்ஸ்டிடியூஷனலாவும் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தென் ரத்து செஞ்சதையும் வந்து ஓப்பனாவே சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆன ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணது, ரிப்பீல் பண்ணது வந்து கரெக்டு தான், அப்ஹெல் பண்ணியிருப்பாங்க. அவங்க யூனியன் கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்த டெசிஷனை வந்துட்டு அப்ஹெல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏன் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஏன் வந்து அப்ஹெல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் வரும். இது வந்து ஒரு டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் மட்டும் தான் ஆர்டிகல் 370ன்றது. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்க முடியும். அது வந்து ஒரு பெர்மனன்ட் ப்ரொவிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் வந்து ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேற என்னென்ன ஜட்மெண்ட்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த கேஸ் வரதுக்கு முக்கிய காரணமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிகல் 370 அண்ட் 35A வந்து கொடுத்திருப்பாங்க. பட் 2019ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 படி ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற ஸ்டேட்டை 2 யூனியன் டெரிட்டரியா பைஃபர்கேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து லடாக். ஸோ இதையுமே வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து யூனியன் டெரிட்டரியா வந்து இவங்க மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜட்மெண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பிரசிடென்ட்டோட ப்ரொக்ளமேஷன் 2019ல பிரசிடென்ட் வந்து எடுத்துட்டு வந்த இந்த விஷயம் வந்துட்டு
எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அவங்களுக்குன்னு கொடுத்த இறையாண்மையை தக்க வச்சுக்கொள்ளல. அண்ட் அதே மாதிரியே இது ஆர்டிகல் 370 வந்து ஒரு டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் மட்டும்தானே தவிர பெர்மனன்ட் ப்ரொவிஷன் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு சௌரன் கண்ட்ரியில ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கிற பட்சத்துல ஸோ அது வந்து அவங்க பெர்மனண்டா எடுத்துக்க முடியாது, இந்தியாவால எப்ப வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரியே வந்து கோர்ட் வந்து இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனியன் டெரிட்டரியா எப்படி வந்து கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ ஆர்டிகல் 3 படி பாத்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் எ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் ஒரு ஸ்டேட்டை 2 ஸ்டேட்டா ஆக்குறதும், 2 ஸ்டேட்டை 1 ஸ்டேட்டா ஆக்குறதும், ஒரு பகுதியை ஒரு ஸ்டேட்டா மாத்துறதும், ஒரு யூனியன் டெரிட்டரியா ஸ்டேட்டா மாத்துறதும், ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியா மாத்துறதும் பார்லிமெண்டால பண்ண முடியும். ஆர்டிகல் 3 படி பார்த்தோம், லா படி பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 3ல ஸ்டேட்னு மென்ஷன் ஆயிருக்கிறது, யூனியன் டெரிட்டரியும் தான் மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதோட எஸ்ஆர் பொம்மை கேஸையும் நம்ம பார்த்தலாம். ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி டைம்ல பிரசிடென்ட்டோட எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து ஜுடிஷியரியோட ஸ்க்ரூட்டினி கீழே வரும், ஜுடிஷியரியோட ஆய்வுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் 370யோட ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்தரலாம். ஸோ மகாராஜா ஹரிசிங் 1947ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசெஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா வந்துட்டு இந்தியாவோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சேர்ந்திருப்பாங்க. இந்தியன் டொமினியனுக்குள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்திருப்பாங்க. அப்ப ஆர்டிகல் 370 அண்ட் 35A அப்படின்ற 2 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஹிஸ்டரி தெரியும் இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏன் செய்யறல, அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, அது எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 370ல டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தவிர மற்ற எந்த விஷயத்துல லா எடுத்துட்டு வந்தாலும் பார்லிமெண்ட் வந்து அதுல ஸ்டேட்டோட கன்சர்ன் வந்து எடுத்துக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 35A வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, பெர்மனன்ட் ரெசிடென்ட் அண்ட் ஸ்பெஷல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸா இருந்திருக்கும். இப்போ இது எதுவுமே கிடையாது, ஆர்டிகல் 35Aவும் கிடையாது, ஆர்டிகல் 370யும் கிடையாது. ஸோ லாஸ் எடுத்துட்டு வரும்போது பார்லிமெண்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கன்சர்ன் பண்ணணும் அப்படின்றது ஆர்டிகல் 370 மென்ஷன் ஆயிருக்கும். டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதை தவிர ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆர்டிகல் 3 வந்து ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டோ ஒரு நேம் சேஞ்ச் பண்றாங்களா, ஒரு பவுண்டரிஸ் மாத்துறாங்க அப்படிங்கும் போது என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் ஹாஸ் த இதுல சோல் அத்தாரிட்டி வந்து யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. ஸ்டேட்டே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா வந்து கேரளம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாலும், ஸ்டேட் வந்து ஒரு மனதா தீர்மானம் பண்ணி அனுப்பினாலும் பார்லிமெண்ட் வந்து அதை சிம்பிள் மெஜாரிட்டியில 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து மாறும். அவங்க அதை அசென்ட் கொடுக்கல அப்படின்னா மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 தான் ரீசெண்டா வந்து பிரசிடென்ட் இதுக்கு வந்து அசென்ட் கொடுத்திருப்பாங்க. இது எதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க, இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா, நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு சட்டப்பூர்வமான ஒரு பாடி வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்டிங், டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்க்கு, விஜிலன்ஸ்ல, தென் வந்து நிறைய அவுட் சைட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அவுட் சைடா நடக்கிற விஷயங்களுக்கு லெப்டினன்ட் கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக இதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் வந்து சேர்பர்சனாகவும், தென் பிரின்சிபல் ஹோம் செக்ரட்டரி வந்து மெம்பர் செக்ரட்டரியாகவும், சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு மெம்பராகவும் இதுல இருப்பாங்க. ஸோ இதுல எடுத்துட்டு இந்த கமிட்டின்ற இந்த அத்தாரிட்டி வந்து எடுத்துட்டு வர மேட்டர்ஸை ஓட்டிங் மூலியமா டிசைட் பண்ணுவாங்க. ஸோ லைக் மெஜாரிட்டியா இருக்கு இல்லையா, சிம்பிள் மெஜாரிட்டி, அந்த மாதிரி ஓட்டிங் மூலியமா டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரி யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா ஸோ லெப்டினன்ட் கவர்னரோட பவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு ப்ராப்ளமாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் வந்துட்டு டெல்லி வந்து என்னதான் யூனியன் டெரிட்டரி, நேஷனல் கேபிட்டலா இருந்தாலும் அங்கேயும் லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருக்கு. ஸோ அங்க வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டரோட பவர்ஸை வந்து இது ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இந்த பவர்ஸ் லெப்டினன்ட் கவர்னரோட பவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவரோட டிஸ்கிரிஷனரி பவரா வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை தாண்டி வெளியே உள்ள மேட்டர்ஸ்ல லெப்டினன்ட் கவர்னர் வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. தென் அதே மாதிரியே வந்து அப்படி எடுத்துட்டு வர விஷயங்கள் வந்து ஜுடிஷியல் அண்ட்
குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் மூலியமா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. தென் வேற என்ன வந்து லெப்டினன்ட் கவர்னருக்கான பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து டிஸ்கிரிஷனரி ரோல்னா கொஞ்சம் விருப்பம் உள்ள பவர், அவங்களுக்குன்னு வந்து ஒரு வீட்டோ பவர் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ NCCSA, ஸோ நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி எடுத்துட்டு வர விஷயங்களுக்கு அப்ரூவ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் தான் அப்ரூவ் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு இதுல என்ன பவர் இருக்குன்னா, ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம், 2 பவருமே இருக்கு. ஸோ இதுல லெப்டினன்ட் கவர்னரோட டெசிஷன் தான் ஃபைனல். இதுல ஒப்பீனியன் வந்து ஓட்டிங் இது எல்லாமே எடுத்துட்டு வெளியே வரும்போதும் லெப்டினன்ட் கவர்னரோட டெசிஷன் தான் இங்க வந்து ஃபைனல் அத்தாரிட்டி. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல, ஸோ இங்க வந்து ஒப்பீனியன் வந்து நிறைய டிஃபரன்ஸ் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் லெப்டினன்ட் கவர்னர் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தென் இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மினிஸ்டர்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட சில மேட்டர்ஸ் கொண்டு போறாங்க, அவரோட ஒப்பீனியனுக்காக ப்ரியாரிட்டிக்காக எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, ஸோ அதை எதை பேஸ் பண்ணி லெப்டினன்ட் கவர்னர் பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியோட அமைதிக்காகவும் தென் டெல்லி கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக லெப்டினன்ட் கவர்னருக்கு சோல் டிஸ்கிரிஷன் பவர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு கிளிம்ஸ் பார்த்தரலாம். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட், டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் எவால்வேட் ஆன விதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டெல்லி வந்து 1951ல என்னவா இருந்திருக்கும்னா பார்ட் சி ஸ்டேட்ல இருந்து டெல்லி அப்படின்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 1952ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும், சீஃப் மினிஸ்டரோட எலெக்டட் சீஃப் மினிஸ்டரோட டெல்லிக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 1956 வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு கீழே டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கீழே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. தென் 1966ல டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்றது டெல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ரோல் வந்து கொடுத்துருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப முக்கியமா எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எவாலுவேஷன்லேயே 69th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1991ல டெல்லிக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ டெல்லி வந்து 1956ல யூனியன் டெரிட்டரி ஆர்டிகல் 239 படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து யூனியன் டெரிட்டரியை கவர்ன் பண்ணுவாங்க டைரக்டா, இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலியமா. அதன் மூலியமா 1956ல தான் லெப்டினன்ட் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கமிங் பேக் டு 69th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 பாலகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ டெல்லி அப்படின்றது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்ற நேம்க்கு டெசிக்னேட் ஆகி ஆர்டிகல் 239AA ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி லெஜிஸ்லேச்சர் அண்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டரோட செயல்படும் அப்படின்றதும், தென் லெப்டினன்ட் கவர்னர் வந்துட்டு டெல்லியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ டெல்லி லெஜிஸ்லேச்சரோட பவர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரன்ட் லிஸ்ட்ல டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால லா மேக் பண்ண முடியும். எதை தவிரனா லா அண்ட் ஆர்டர், அதாவது போலீஸ், பப்ளிக் ஆர்டர் அண்ட் லேண்ட், இந்த மூணுலயுமே வந்து பார்லிமெண்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க. அதையும் தாண்டி பார்லிமெண்ட் வந்து எல்லா மேட்டர்ஸ்லயுமே வந்து டெல்லி ரிலேட்டடான லாஸ்ல இன்டரப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லெஜிஸ்லேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் 2021ல again கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட் 1991 வந்து டெல்லி அசம்பிளி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டெல்லி கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்ற ஃப்ரேம் ஒர்க்கையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தது தான் இப்போ நம்ம பார்த்த நேஷனல் கேபிட்டல் ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுல இந்த நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டியும் தென் லெப்டினன்ட் கவர்னரோட பவரும் வந்து இம்பார்ட்டன்ட், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரக்கூடிய இதுதான் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஆர்டிகல் 22க்கு கீழே வரும். ஸோ பியூனிட்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றதான் இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நியூஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கலோனியல் லீகசி மாதிரி தான். பிரிட்டன் டைம்ல இருந்து இது வந்து கலோனியல் லீகசி அப்படின்றது எந்த சென்ஸ்ல சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம அரெஸ்ட் பண்றதா இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றது. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து ஒரு கலோனியல் லீகசி மாதிரி தான் பார்க்கப்படுது. அண்ட் இந்தியாவில் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்க்கு தான் யூஸ் பண்றோம். இதை அதிகமா யூஸ் பண்றதை இதை நம்ம மிஸ்யூஸும் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. தென் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம கோர்ட் ஆர்டரும் இல்லாம ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். சஸ்பீஷியஸ் ஆக்ட், சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. சந்தேகத்தின் பேர்ல அப்ப யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இல்ல. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஞ்சரஸ் டு பப்ளிக் ஆர்டர்
ஸோ மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இது பண்றவங்களை வந்துட்டு சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து லா மூலியமாகவும் பார்லிமெண்ட்ரி லாஸ் அண்ட் ஸ்டேட் லாஸ் மூலியமாகவும் எடுத்துட்டு வந்து அதுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிசா ஆக்ட், டடா ஆக்ட், டெரரிஸ்ட் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி இவங்களால வந்து இப்ப பாம்பு அங்க பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியுது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இப்பெல்லாம் ரீசெண்டாக கர்நாடகாவில் அந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்காக முன்கூட்டியே யார் பேர்லயாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா மூலியமா பவர் இருக்கு. அண்ட் அதே மாதிரியே வந்து ஒரு லா எடுத்துட்டு வந்து அதுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்திரா காந்தி அவங்களோட பீரியட்ல வந்துட்டு மிசா ஆக்ட் மூலியமா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சந்தேகத்தின் பேர்ல. அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். தென் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இதுல இவங்களுக்கு செல்லாது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 22 கிளாஸ் 1 22 கிளாஸ் 2 ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா கீழே அரெஸ்ட் பண்றவங்களுக்கு கிடையாது. அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். பியூனிட்டிவ் டிடென்ஷன் கீழே அரெஸ்ட் பண்றவங்களுக்கு அது இருக்கும் ஆர்டிகல் 22 படி. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு இதுல இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல லா மேக் பண்றதுக்கான பவர் இருக்கு. எதுக்கு டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட செக்யூரிட்டிக்காக, டிஃபென்ஸ்க்காக, ஸோ ஃபாரின் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அவங்க லா மேக் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் இதுக்கு வந்து பவர் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவோட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் பார்த்துட்டு நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இல்லையா. ஸோ ஆர்டிகல் 22 கிளாஸ் 1 அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் அரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க பியூனிட்டிவ் டிடென்ஷன் கீழே. ஆனால் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கீழே அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ சொல்லலாம், பட் பப்ளிக்கோட ஆர்டர், பப்ளிக்கோட சேஃப்டிக்காக அதை சொல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக சொல்லணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. தென் ஆர்டிகல் 22 கிளாஸ் 2 படி 24 ஹார்ஸ்க்குள்ள அவங்க வந்துட்டு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணப்படணும். அது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அரெஸ்ட் பண்றவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் 22 கிளாஸ் 3ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, தென் 3 மந்த்ஸுக்கு பீரியட் வரைக்கும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அட்வைசரி பாடியோட கன்சர்ன்ல அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம்னு அவங்க கிட்ட சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம், அதுவுமே இருக்கு. 3 மந்த்ஸ் பீரியட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ஆர்டிகல் 22 கிளாஸ் 7 படி பார்லிமெண்ட் ஏதாச்சும் லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதற்கு கீழே இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3 மந்த்ஸுக்கு மேல நம்ம வந்து வச்சுக்கலாம் அட்வைசரி பாடியோட ஒப்பீனியனின் பேரில். ஓகேங்களா, அண்ட் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாக்கான கேசஸ் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கீழே ஒரு சில கேசஸ் எல்லாம் நடந்திருக்கும். ஏகே கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ் வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டுக்கு கிரீன் ஃபிளாக் கொடுத்துருப்பாங்க. தென் ஷிபன் லால் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கேஸ்லயுமே வந்துட்டு எதுக்காக அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற அதை இது பண்ணி கேஸ் நடந்திருக்கும். தென் ஷம்புநாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கேஸ்லயும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டேட் எடுக்க முடியும் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா கீழே கண்ட்ரியோட மேக்சிமம் செக்யூரிட்டிக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கேஸஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு இல்லையா, ஸோ கொஸ்டின் இதுல இருந்து வரவும் செய்யலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி ரைட்ஸ். ஸோ பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இப்ப நான் இருக்கேன்னா என்னோட நேம், வாய்ஸ், சிக்னேச்சர், இமேஜஸ், தென் என்ன ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றது. அது வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ என் வாய்ஸ் மாதிரி தென் என்னோட பிக்சர் வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா வேற சில விஷயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றதுல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறத பத்தின ரைட்ஸ் தான் என்னன்னா பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படின்றது. இது ரீசெண்டா டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு ஃபேமஸ் பாலிவுட் ஆக்டருக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா ராஷ்மிகா மந்தனாவோட பிக்சரை வச்சு இமேஜ் மாத்தி இது பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் நம்ம இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே டைரக்டா இருக்கா பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படின்றது கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இல்ல. ஸோ எதோட ட்ரேசஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி, தென் ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு கீழே இருக்குது. அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட இமேஜஸ் இதெல்லாம் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வரும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் டு பிரைவசி கீழே அண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி கீழே வரும். அண்ட் பர்சனாலிட்டி ரைட்ஸ்ல 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மீன் பண்ணி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுதான். ஒன்று வந்து ரைட் டு பப்ளிசிட்டி, ஒருத்தரோட இமேஜஸையும் அண்ட் அவங்களோட வெல்பீயிங்கையும் வந்துட்டு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது அவங்களோட பெர்மிஷன் இல்லாம. தென் அதே மாதிரி
ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் கீழேயும் காப்பிரைட் ஆக்டுக்கு கீழேயும் அவங்களோட பெர்மிஷன் இல்லாம எதையுமே அவங்களோட சிக்னேச்சரையோ ஆர் வாய்ஸையோ மிஸ்யூஸ் பண்ண முடியாது. தென் ரைட் டு பிரைவசிக்கு கீழே ஜஸ்டிஸ் புட்டசுவாமி கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி வந்து என்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒருத்தரோட பிரைவசியை வந்து பப்ளிக்ல அவங்களோட பெர்மிஷன் இல்லாம மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து யூஸ் பண்ண முடியாது, மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. தென் இதை தாண்டி பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து எதெல்லாம் மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம் ப்ரிவென்ஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் யூஸ் ஆக்ட் 1950க்கு கீழேயும் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதன் மூலியமாவும் நம்ம அதை பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். தென் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் கீழே டிஃபமேஷன் ஷூட்க்கு கீழே டைரக்டாவே நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண முடியும். தென் வந்து இது இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா இன்டர்நேஷனல் கன்வென்ஷனோ ட்ரீட்டியோ ஆர் பப்ளிசிட்டி ரைட்ஸோ ப்ரோட்டோகாலோ கிடையாது. பட் இன்டைரக்டா அதை ட்ரேஸ் பண்ற வகையில ரோம் கன்வென்ஷன் அண்ட் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அண்ட் விப்போ பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ இதோட நேம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப டீடைல்டா வேண்டாம், அதோட நேம்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தரலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட் டு பிரைவசி ஆர்டிகல் 21. ஸோ எந்த ஒரு பர்சனோட ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி அவங்களோட ரைட் டு பிரைவசி கீழே அவங்க வச்சுக்க முடியும். யாருமே வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. தென் ஆர்டிகல் 300A படி பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இது 44th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் லீகல் ரைட்டாக மாறி இருக்கும். ஸோ நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி சேவ் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி எப்பயும் டிப்ரைவ் பண்ணப்படாது. ஸோ இதோட கேசஸ், இது ரிலேட்டடான கேசஸ் என்னென்னா, தீபா ஜெயக்குமார் விசஸ் விஜயா கேஸ். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பர்சனாலிட்டி வச்சு அவங்களோட லீகல் ஹையர்ஸை இது பண்ணுறது தப்பா போர்ட்ரேட் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் சாக்ஷி மாலிக் விசஸ் வெங்கடேஸ்வரா கிரியேஷன் ப்ரொவைட் லிமிடெட் கேசஸ்ல பாம்பே ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் இமேஜை, ஸோ பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட பிரைவேட் இமேஜை, மோஸ்ட் எஸ்பெஷலி பிரைவேட் இமேஜை அவங்களோட கன்சென்ட் இல்லாம போடுறது வந்துட்டு மற்றவங்களது யூஸ் பண்றது வந்துட்டு இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேசஸ் எல்லாம் ஏன் வந்து இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன மாதிரி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இது ரிலேட்டடா வந்திருக்கு, பர்சனாலிட்டி ரைட்ஸ் ரிலேட்டடா என்னென்ன கேசஸ் இருக்கு, அதை பத்தி கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு மாதிரி யூபிஎஸ்சியை நம்பவே முடியாது, கேட்பாங்க. ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட் ஸ்பீச். ஹேட் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேஸ், கிரிட்டிக்கலான ஒரு நியூஸ்னே சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இதில் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு இது வரைக்குமே வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்து கொடுக்கவே முடியல. டைரக்டா வந்து நம்மளால ஒரு சொல்யூஷன் கொடுக்கவே முடியல. பிகாஸ் எதெல்லாம் ஹேட் ஸ்பீச், எதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறது அப்படின்ற ஒரு சரியான லாஸே வந்து இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் ஹேட் ஸ்பீச் அப்படின்றது எந்த ஒரு லாலையும் வந்து டிஃபைன் பண்ணவே படலை. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் இதிலிருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு, ஒரு தீர்ப்பு எடுத்துட்டு வர்றதுக்கு மிகவும் கடினமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹேட் ஸ்பீச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் மூலியமா, இமேஜஸ் மூலியமா, மீம்ஸ் மூலியமா, ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமா, ஜெஸ்டர்ஸ் மூலியமா, சிம்பிள்ஸ் மூலியமா, ஸோ நம்மளே பார்க்குறோம் எமோஜிஸ் மூலியமா. ஒரு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஹேட் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பர்டிகுலர் நியூஸோட கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிங்களேன், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு ஹேட் ஸ்பீச்குள்ளே தான் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஹேட் ஸ்பீச்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு ரெகுலேஷன் வந்து இந்தியாவில் என்னென்ன இருக்குது ஹேட் ஸ்பீச்சுக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது டைரெக்டாக கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் ஆகலினாலும் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனாக நம்ம எதை மீன் பண்ணி பேசலாம் அப்படின்னா, ஆர்டிகல் 19(2)க்கு கீழே இந்தியாவோட செக்யூரிட்டியின் அடிப்படையில் பப்ளிக் ஆர்டருக்கு ஹேட் ஸ்பீச் வந்துட்டு அதில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் தென் அதிலிருந்து எடுத்துகிட்டு வரலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாரதிய நியாய சன்ஹிதா ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க 2023 இந்தியன் பீனல் கோடை தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் சில செக்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான இதுதான். ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக வேண்டாம். அந்த செக்ஷன்ஸ் வந்து என்னென்ன வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 196, 299, 353. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேட் ஸ்பீச் வந்து எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுறோம், எந்த இடத்துல வந்துட்டு
அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்கறது, பீனலைஸ் பண்றது எந்த வகையில. ஸோ என்மிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், பிளேஸ் ஆஃப் பர்த், அந்த மாதிரி பேசுறது, லாங்குவேஜ் வச்சு பேசுறது. தென் வந்து எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ரிலீஜியஸ் ஃபீலிங் ஆஃப் எனி கிளாஸ், அதை வச்சு ஹேட் ஸ்பீச், ரிலீஜியஸை வந்து ஹேட் ஸ்பீச்சில் பேசுறது. தென் 2 கிளாஸுக்கு கீழே தென் ரூமர் வச்சு பேசுறது, எல்லாமே வந்து இங்கே தப்பு தான். ஓகேங்களா. ஸோ ஒருத்தரை டிஃபமேஷன் பண்ணுறதும் சரி, ஒரு ஹேட் ஸ்பீச் ஒருத்தரை பற்றி தெரியாமல் கொடுக்கறதும் சரி, இந்த இடத்த வந்துட்டு மிகவும் தப்பான ஒரு விஷயம் தான் செக்ஷன் 353 கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2க்கு கீழே. ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 8 அண்ட் செக்ஷன் 123 எதை டிஸ்குவாலிஃபை பண்ணுதுன்னா, ஒருத்தர் வந்துட்டு அவங்க ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு கண்டெஸ்ட் எலெக்ஷன் பண்ணுறவங்க எந்த ஒரு வகையிலும் ஹேட் ஸ்பீச் கொடுக்கக்கூடாது. ஒருத்தரை பற்றி கேவலமாக அந்த மாதிரி பேசி ஹேட் ஸ்பீச் கொடுக்கக்கூடாது. அப்படி பேசினா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. தென் ஒரு ரிலீஜியன், ரேஸு, ஒரு கேஸ்ட், கம்யூனிட்டி, லாங்குவேஜ் வந்து கேவலப்படுத்தியும் வந்துட்டு பேசக்கூடாது. அவங்கள தரைக்குறைவா பேசுறது அந்த மாதிரியும் பேசக்கூடாது. அப்படி பண்ணாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. தென் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் கீழே, ஸோ அன்டச்சபிலிட்டி கீழே அந்த மாதிரி பண்ணுறதும் ஹேட் ஸ்பீச்சு கீழே வரும். தென் இன்ஸ்டிடியூஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்டுக்கு கீழே ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மேனேஜர்ஸ் அவங்களும் வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்காக ஹேட் ஸ்பீச் கொடுக்கறதும் தப்பு தான். ஸோ இதோட ஜுடிஷியல் கேசஸும் பார்த்துக்கோங்க. பிரவேசி பலால் சங்கத்தன் விஷஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஸ்கேட்ஸ், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹேட் ஸ்பீச் ரெஃபர் டு த மேட்டர் லா கமிஷன் ஃபார் இன் டெப்த் எக்ஸாமினேஷன் 2014 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் 2015 கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இது வயலன்ஸ்க்கு கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும், ஸ்பீச்சை ஃப்ரீ ஆஃப் ஸ்பீச்சையும் ஹேட் ஸ்பீச்சையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஹேட் ஸ்பீச் பற்றியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதோட கேசஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து அதோட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸு இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தா இந்த பாரதிய நியாய சங்கீதா அதை பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் வந்து வழிபாட்டு சட்டம் அப்படின்றது 1991 எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கோயில் இருக்கு, மஸ்ஜித் இருக்கு, சர்ச் இருக்குன்னா அது August 15, 1947 அந்த இடத்துல அந்த கோயில், அந்த சர்ச், அந்த மஸ்ஜித் இருக்கு அப்படின்னா அதே தான் கண்டினியூ பண்ணப்படணும். அது எந்த ஒரு வகையிலும் மாற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த நடராஜர் கோயில் தான் இருக்கணும், அது வந்து வேற எதுவாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் என்னன்னா பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட். ஸோ இதுக்காக நிறைய முறையீடுகள் வந்து இருந்திருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அதை வந்து தடை பண்ண சொல்லி இந்த ஆக்ட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்களால வந்துட்டு வழிபாட்டு சட்டத்தோட மேல்முறையீடை தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து நியூஸ்ல வந்திருக்கும். ஸோ மேலும் இந்த ஆக்ட்ல என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மத பண்பாடு உள்ள அந்த பிளேஸை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடாது. எப்ப இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சா அந்த நாள்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் என்னன்னா ரிலீஜியஸ் கேரக்டர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் அதே மாதிரி இது சம்பந்தமான கேசஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா வந்து முடிக்க சொல்லியிருப்பாங்க. கோர்ட்ல கேசஸ் வந்து சீக்கிரமா முடிக்க சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தியா வந்து இந்த ஆக்ட் கீழே வராது. பிகாஸ் அயோத்தியா வந்துட்டு வழிபாடுதலை பேஸ் பண்ணி இருக்கான், வழிபாட்டு தளத்தை பேஸ் பண்ணி இல்லையா. ஸோ அதனால வந்து வராது. ஸோ இது எந்த அளவுக்கு டீப்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் மோனுமெண்ட்ஸ், இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே, இந்த மாதிரியான சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் மோனுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஆஃப் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 கீழே வரதுனால. அண்ட் இதை வந்து இந்த தவறை பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் 3 years இம்ப்ரிசன்மெண்ட்டும் ஃபைனும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லேட்டா இருக்க மற்ற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஷெட்யூல் எதுக்கு இருந்திருக்குன்னா ஒடிசா வந்து ரீசெண்டாக ஒடிசா கேபினெட்ல குயில் லாங்குவேஜை வந்து 8th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ண சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷெட்யூல் 8 அப்படின்றது அஃபிஷியல் லாங்குவேஜோட லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி 22 லாங்குவேஜஸ் இருக்கு. நிறைய நடுவில் 21st அமெண்ட்மெண்ட் அண்ட் 71st அமெண்ட்மெண்ட் அண்ட் 92nd அமெண்ட்மெண்ட் மூலியமா நிறைய லாங்குவேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் 8 எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்டோட
டெவலப் லாங்குவேஜஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, தென் அதே மாதிரி வந்து பார்லிமெண்ட்ரி டிபேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்துட்டு நம்ம தமிழ் எழுத முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனால் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இன்னும் தமிழில் கொடுக்காம இருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் கொடுத்துட்டு அது என்ன ப்ராப்ளம் தான். ஸோ தென் வந்து ஆர்பிஐ வந்து டினாமினேஷன் மென்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷெட்யூல் 8ல் இருக்க லாங்குவேஜஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். they are called as official languages. then 9th ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. 9th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய லாஸ் வந்துட்டு எந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸ், 9th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸ் எந்த ஒரு வகையிலையும் எந்த ஒரு கோர்ட்லையும் சேலஞ்ச் பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ல வயலேட் பண்ணா கூட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து சுப்ரீம் கோர்ட் கேஷவானந்த பாரதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, இன்டரப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இது மென்ஷன் பண்ணுது. அது ஒரு ரிமைண்டடா வந்து நியூஸ்ல வந்திருக்கும். தென் வந்து ரைட் டு சைலன்ஸ், எல்லா அக்யூஸ்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அக்யூஸ்டு பர்சன் வந்துட்டு அவங்க விசாரிக்கும் போது இப்போ நிறைய பேர் வந்து நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா, கம்பல் பண்ணுவாங்க இல்லையா, நீ தான் அதை பண்ணு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்றதுக்கு இங்க முடியாது. ஸோ ஆர்டிகல் 20 கிளாஸ் 3 வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு அக்யூஸ்டு பர்சன் வந்து அமைதியா விசாரணையின் போது அமைதியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கில்ட்டை ஒத்துக்காம, லைக் அவங்க தப்பே பண்ணாத விஷயத்த ஒத்துக்காம இருக்கிறதுக்காக, ஸோ தப்பு பண்ணிட்டு ஒத்துக்காம இருக்கிறதுக்காக இல்லை, தப்பு பண்ணாம. ஸோ இது வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்கோட ப்ரொடெக்ஷனுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா கஸ்டம்ஸ் ஆக்ட்ல, தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல ஸோ பர்சன் வந்து கண்டிப்பா பேசிதான் ஆகணும். பேசாம வந்துட்டு எந்த ஒரு இதையும் சால்வ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுல டிடென்ஷன் ஆகிற பர்சன் எல்லாமே பேசிதான் ஆகணும். தென் நந்தினி சத்பதி விசஸ் பிஎல் டானி கேஸ்லயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பர்சனை கம்பல் பண்றது, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பல் பண்ணி அந்த இதை வந்து ஒத்துக்க வைக்கிறது ஆர்டிகல் 20 கிளாஸ் 3யோட வயலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 20 கிளாஸ் 3 ரைட் டு சைலன்ஸ். ஓகே. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார் லோக்கல்ஸ் இன் பிரைவேட் செக்டர். பஞ்சாப்ல ஹரியானால என்ன எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 75% ரிசர்வேஷன் வந்து பிரைவேட் செக்டார் ஜாப்ஸ், அங்க உள்ள பிரைவேட் என்டிட்டிஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு 75% ரிசர்வேஷன் அந்த ஸ்டேட் பர்சனுக்கு தான் இருக்கு, அந்த ஸ்டேட்ல உள்ள பீப்புளுக்கு தான் இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பட் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டை இது வயலேட் பண்ணுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியான்றது ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே லா தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இது வயலேட் பண்ணுது கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் இது கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொஸ்டின் பண்ணி அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியுமே இது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காக அவங்க எடுத்துட்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஏற்கனவே ஆந்திர பிரதேஷ்ல 2019 எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பட் அதையுமே வந்துட்டு எராடிகேட் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகே. தென் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது, ஸோ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். இப்போ வந்து நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ரிசர்வேஷன், இது எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தரோட டிஸ்கிரிமினேட் அவங்கள பண்ணல, அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறோம், அதை வந்து பாசிட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து யூஎஸ் கவுண்டர் ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம், இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், பாசிட்டிவ் ஆக்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்திரா சௌஹானி ஜட்மெண்ட்ல ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும், அதனால இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. தென் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் தான். ஸோ ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டியில கன்வெர்ட் ஆகுறாங்க இல்லையா, ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து, அதை கான்ஸ்டியூட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தலித்ஸ்க்கு வந்துட்டு ஷெட்யூல் கேஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 355 எமர்ஜென்சியோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனியனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்ல எமர்ஜென்சி எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி அங்கே ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வராம பார்த்துக்கிறது அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 355 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. தென் ரைட் டு வாக்ன்றது, ஸோ இது பஞ்சாப்ல வந்து என்ன சொல்லி, பஞ்சாப் தான் வந்து ரைட் டு வாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. ரைட் டு வாக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ரோட்ல வந்து ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ என்ஹெச்ஏல வந்து ஓன் ஏஜென்சிஸ், பிரைவேட் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து நடக்கிறதுக்கும் சைக்கிள் ட்ராக்ஸும் கொடுக்கணும் ரோட்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டு வந்திருப்பாங்க.
ஆக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு வாக் அப்படின்றது. ஸோ ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரியே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றது, ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பார்லிமெண்ட் இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேற என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன். Until then, bye from Harini. Ta-ta-ta-ta-ta-ta. Ta-ta.